எல்லோருக்கும் வணக்கம். இன்று சனிக்கிழமை, ஜூன் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. அஹ், ஈரான் ஈராக் போர் மற்றும் உக்ரைன் போர் தொடர்பான இன்றைய நிலவரங்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். முதலில் அயத்துல்லா அலி ஹமேனியின் மர இறுதிச் சடங்கு மிகவும் பிரம்மாண்டமாக இடம்பெற்று வருகின்றது. இந்த இறுதிச் சடங்கில் பெருமளவானவர்கள் இதுவரையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக நேற்றும் பார்த்திருந்தோம். தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட, அதாவது இந்த அயத்துல்லா ஹமைனியின் தந்தை, அதாவது அயத்துல்லா ருஹுல்லா ஹமேனி 1989ஆம் ஆண்டு அவரின் மரண ஊர்வலத்தின் போது கிட்டத்தட்ட 10 மில்லியன் மக்கள் அன்று பங்கெடுத்ததாகவும், அது கின்னஸ் புத்தகத்தில் உலகிலேயே மிக அதிக அளவான மக்கள் பங்கெடுத்த மரண ஊர்வலமாக பதிவாகி இருக்கின்றது. இப்போது தற்போதைய இந்த மரண ஊர்வலம் கிட்டத்தட்ட நேற்று நாங்கள் கூறியிருந்தோம் 35 மில்லியன் மக்கள் பங்கு பெற்றலாம் என்று. இப்போது பிரித்தானியாவின் கார்டியன் பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது, ஏறத்தாழ 30 மில்லியன் மக்கள் பங்கு பெற்றலாம் இந்த 6 நாள் இடம்பெறுகின்ற இந்த மரண நிகழ்வில். கிட்டத்தட்ட 30 மில்லியன் மக்கள் பங்கு பெற்றலாம் என்று கார்டியன் தெரிவித்திருக்கின்றது. அதே சமயம் அயத்துல்லா அலி ஹமேனியின் மகன் மொய்தபா ஹமேனி இந்த மரண சடங்கில் பங்கு பெற்றுவாரா இல்லையா என்ற கேள்விகள் தான் இப்போது முக்கியமாக எல்லா ஊடகங்களும் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன. நியூயார்க் டைம்ஸ் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர், அதாவது 5வது நாள் அவர் பங்கு பெற்றலாம் என்றும், ஆனால் அதை பங்கு பெற்றுவதற்கு அவருக்கு மிக ஆர்வமாக இருப்பதாகவும், ஆனால் அவரை பங்கு பெற்ற விடாமல் உயர் படை தளபதிகள் ஆலோசனை வழங்கியிருப்பதாகவும், என்னென்று சொன்னால் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தலாம், அல்லது அமெரிக்கா தாக்குதலை நடத்தலாம், அல்லது வேறு சதி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்பதற்காக அவரை அதில் பங்கு பெற்ற வேண்டாம் என்று அவர்கள் தடுத்து வருவதாக கூறியிருக்கின்றது. அதே சமயம் வாஷிங்டன் போஸ்ட் என்ன போட்டிருக்கிறது என்று சொன்னால், அவர் முதலாவது, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலில் அவர் மிக கடுமையாக காயமடைந்திருந்தார். காலில் பல தடவைகள் சத்திர சிகிச்சை செய்யப்பட்டதாகவும், முகமும் மற்றது உடலின் ஒரு பகுதியும் எரிந்த நிலையில் இருப்பதாகவும், அதனால் அவர் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள மாட்டார் என்று அவர்கள் போட்டிருக்கிறார்கள். ஆனால் எதுவும் இப்போதைக்கு உறுதியானதாக இல்லை. சில சமயங்களில் அவர் கலந்து கொள்ளலாம், சில சமயங்களில் அவர் கலந்து கொள்ளாமலும் விடலாம். ஏனென்று சொன்னால் அது அவருடைய பாதுகாப்பை பொறுத்தது. ஆனால் அவர் கலந்து கொள்ளாத சந்தர்ப்பத்தில் அவர் இறந்து விட்டதாக கூட சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானை பொறுத்தவரையிலோ, ஹமாஸை பொறுத்தவரையிலோ, அல்லது ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையிலோ அவர்கள் ஒருபோதும் தங்கள் தலைவரையோ இறந்தவர்களை மறைப்பதில்லை. இவன் உடல் எடுக்கப்படாத விட்டாலும் கூட, ஆனால் அவர்கள் அந்த உடலை கிண்டி எடுத்து அதை அடக்கம் செய்கிறார்களே தவிர, அந்த உடலை மறைத்து வைத்துக் கொண்டு அவர்கள் இறக்கவில்லை என்று மக்களை ஏமாற்ற அவர்கள் ஒருபோதும் விரும்பியதில்லை. எனவே மொய்தபா ஹமானி தொடர்பான இந்த ஊகங்கள் எவ்வளவு தூரம் இது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம் என்பதை இன்னும் ஒரு 6 நாட்கள் இருந்து பார்த்தால்தான் தெரியும். இதனிடையே இந்த மரண ஊர்வலம் ஈராக்கில் கொண்டு சென்று வைக்கப்படுவதால், ஈராக்கில் இருக்கின்ற ட்ரைப்ஸ் என்று சொல்கின்ற பழங்குடியினர், அதாவது 100 மிக பெரிய பழங்குடியினங்கள் இருக்கின்றன, 300 சிறிய பழங்குடியினங்கள் இருக்கின்றன. அவர்கள் அனைவரும் இப்போது கூறியிருக்கிறார்கள், அனைவரும் இந்த மரண சடங்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், தான் இந்த அயத்துல்லா அலி ஹமேனி இந்த மரண ஊர்வலத்தில் பெருமளவான மக்கள் அழுவதை பார்த்து தனக்கு மிக ஆச்சரியமாக இருப்பதாகவும், தான் யோசித்தது என்று சொன்னால் ஹமேனியை பெருமளவான மக்கள் வெறுக்கிறார்கள் என்றுதான் தான் யோசித்தேன் என்று கூறியிருக்கின்றார். இதனிடையே அந்த அயத்துல்லா ஹமேனியின் கையை அப்படியே
மூடியபடி ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த சதுக்கத்தில் மிகப்பெரிய ஒரு சிலை தனிய கையுக்காக ஒரு சிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த படத்தில் அவரது கை வந்து முஷ்டியை இறுக்கி கட்டப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னென்றால், இடிபாடுகளுக்கு அவர் புதையுண்டு கிடந்த போது காயமடைந்த அவரது கையில் மோதிரம் அணிந்த நிலையில் அது இறுக்கமாக மூடியிருந்ததாகத்தான் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். முதலில் அவர்கள் கையைத்தான் அந்த இடிபாடுகளுக்குள் இருந்து எடுத்திருக்கிறார்கள். அதே நிலையில் மேலும் மரணத்தில் கூட அவநம்பிக்கைக்கும் எதிரிக்கும் எதிராக அவர் முழுமையான உறுதியுடனும் சவாலான மனப்பான்மையுடனும் திகழ்ந்தார் என்று கூறியிருக்கிறார்கள் அந்த கையை பார்த்து. இதே மாதிரி ஒன்றை நாங்கள் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலும் பார்த்தோம். தளபதி பிரிகேடியர் ஜெயமண்ணா இப்படி மண்ணை அந்த தமிழீழ மண்ணை அள்ளி அப்படியே நெஞ்சில் வைத்தபடியே தான் மரணித்து போயிருந்திருந்தார். இப்படி எங்களிடமும் இப்படியான வரலாறுகள் இருக்கின்றன. அவர்கள் என்னென்று சொன்னால் தேசத்தின் மீது பற்று கொண்டவர்கள், தேசத்தை விரும்புவார்கள், எப்போதும் அவ்வாறு தான் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் இன்னொன்றையும் கூறுகிறார்கள், இதில் ஒரு காலணியை ஒரு சிலுப்பரை போட்டிருக்கிறார்கள். இது யாருடைய சிலுப்பர் என்று பாருங்கள் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் அது ஒரு பிஞ்சு போயிருக்கிற சிலுப்பர் தான். அதை அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இந்த சிலுப்பருக்கு சொந்தக்காரர் யார் என்று சொன்னால், விவசாயம் மற்றும் தொழிற்துறையில் தன்னிறைவு பெற்ற ஒரு நாட்டின் தலைவர். அத்துடன் உலகின் மிக வலிமையான நாட்டை எதிர்த்து நின்று அதை தோற்கடிக்க செய்தவரும் அவர்தான். அவர் யார் என்று சொன்னால் சையத் அலி ஹமேனி என்று கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த சிலுப்பரை அதில் வைத்திருக்கிறார்கள். அவர் இவ்வளவு எளிமையாக தனது வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்று கூறியிருக்கிறார்கள். அவர் அந்த அதாவது தங்கள் மீது குண்டு வீச போகிறார்கள் என்று தெரிந்து கூட அவர் கூறினவர் தான் தெஹ்ரானை விட்டு வெளியேறவில்லை என்று. ஏனென்று சொன்னால் முதலில் நாங்கள் இந்த வீடியோவில் நான் முதலில் கூறியிருக்கின்றேன், அவரை தெஹ்ரானில் இருந்து வெளியேற்றுவதற்கு முதலில் யோசித்தவர்கள். அப்போது அவர் கூறியது ஒன்றுதான், தெஹ்ரானில் இருக்கின்ற 10 மில்லியன் மக்களையும் நீங்கள் எங்கு கொண்டு போவீர்கள், என்னை கொண்டு போய்விட்டு மக்கள் இருக்கும் வரையில் நான் மக்களுடனே இருந்து விடுகிறேன் என்று தான் அவர் இருந்து அதில் மரணத்தையும் தழுவி விட்டார். இதே சமயம் கியூபாவின் உயர்கல்வி அமைச்சர் வந்து இந்த மரண சடங்கில் கலந்து கொண்டிருக்கின்றார். அவர் அங்கு கூறியது என்னவென்று சொன்னால், உண்மையான சுதந்திரத்துக்காக போராடும் உலகெங்கிலும் உள்ள நாடுகளுக்கு அயத்துல்லா சையத் அலி ஹமேனி சந்தேகத்துக்கு இடமின்றி ஒரு உத்வேகம் அளிக்கும் ஆளுமையாகவும் ஆராய்ந்து பின்பற்றத்தக்க முன்மாதிரியாகவும் ஆழ்ந்த மரியாதைக்குரிய தலைவராகவும் திகழ்கிறார் என்று அவர் கூறியிருக்கின்றார். இது ஈரான் தொடர்பான தற்போதைய அதாவது மரண நிகழ்வு தொடர்பான தகவல்கள். அதே சமயம் ஈரான் நிலைமையை பொறுத்தவரையில் ஈரானும் ரஷ்யாவும் அசர்பைசானும் வந்து ஒரு கூட்டு உடன்படிக்கையில் இன்று கைச்சாத்திட்டு இருக்கின்றன. தொடர்ந்து நிலையங்கள், வர்த்தகங்கள், பாதுகாப்பு தொடர்பான MOU என்று அது கூறப்படுகின்றது. அதே சமயம் ரஷ்யா வந்து ஈரானுக்கு வழங்கவிருந்த 200 20 Su-35 ரக அதாவது இடைமறிப்பு தாக்குதல் விமானங்கள், இன்டர்செப்டர்ஸ் என்று கூறுவது, அதை இப்போது அதை உற்பத்தி செய்து முடித்து விட்டதாகவும் அதை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும், மேலதிகமான 10 Su-35 ரக விமானங்கள் இந்த ஆண்டு முடிவுக்குள் ஈரானை வந்தடையும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். அதே சமயம் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தனியாகு ட்ரம்புக்கு, அமெரிக்க அதிபருக்கு இன்று தொலைபேசி எடுத்ததாகவும், அதில் அவர் ட்ரம்பை வந்து தான் சந்திக்க விரும்புவதாக கேட்டதாகவும், எனவே அடுத்த வார முற்பகுதியில் அதற்கான ஒரு நேரத்தை தான் வழங்கியதாகவும் அமெரிக்க அதிபர் கூறியிருக்கின்றார். இதனிடையே அயத்துல்லா அலி ஹமேனியின் மரண நிகழ்வு இடம்பெறுகின்ற இதே நேரத்தில் தான் அமெரிக்காவின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்றது. 250வது, அதாவது ஜூலை 4 என்று கூறுவது. அப்ப ஜூலை 4 வந்து இந்த அமெரிக்காவின் சுதந்திர தினம்.
இந்த சுதந்திர தினம் தொடர்பாக ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க அதிபருக்கு தனது வாழ்த்தை தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பெருமளவான நாட்டு தலைவர்கள். அதே சமயம் நியூயோர்க் எல்லாம் அமெரிக்காவில் பெரிய விழா கோலங்களாக இருக்கின்றது. அமெரிக்காவின் நியூயோர்க் பகுதியில் B-1B, B-2A, B-52, F-35 ரக நவீன போர் விமானங்கள் இந்த பறப்புகளை எல்லாம் அங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. மக்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் முயற்சியாக வான்படை விமானங்களை அவர்கள் அங்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். இதனிடையே இந்த சுதந்திர தினம் தொடர்பாக அமெரிக்காவின் பிரதி அரச தலைவர் ஜேடி வேன்ஸ் இன்று இந்த தனது சுதந்திர தினம் தொடர்பாக ஆற்றிய உரை எல்லோருடைய பார்வையையும் கவர்ந்திருப்பதாகவும் அதவரின் உடை ஒரு நடுநிலையான பார்வையில் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது என்றும் கூறியிருக்கிறார்கள். அதில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் கூறிய உரை இதுதான். அதாவது, இன்று நமது நாட்டின் சிறப்புகளை பற்றி பேசாமல் நாட்டின் குறைகளை பற்றியே தீவிரமாக பேசும் சில சிறிய ஆனால் உரத்த குரல்களை நீங்கள் கேட்பீர்கள், அதாவது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அதிகாரமற்றவர்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் பற்றி பேசுவார்கள். பலவீனமானவர்கள் வலிமையானவர்களை எதிர்த்து போராடும் மற்றொரு சாதாரண நாடுதான் அமெரிக்கா என்று அவர்கள் உங்களிடம் கூறுவார்கள். ஒருவேளை நமது வரலாற்றில் பெருமைப்படக்கூடிய ஏதேனும் ஒன்று உண்டு என்று அவர்கள் ஒப்புக்கொண்டால் அது ஜீரோ சம் கேம் என்று சொல்லுகிறார். அதாவது, ஒருவரின் வெற்றி மற்றவரின் தோல்வியாக அமையும் சூழல். இது போன்ற போட்டிகளில் சில சமயங்களில் அதிகாரமற்றவர்கள் வெற்றி பெறுவதுதான் அந்த பெருமைக்குரிய விடயம் என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சொல்வது தவறு. அமெரிக்காவின் தவறுகளை பற்றி அவர்கள் ஒரு கண்டன பிரசங்கத்தை போல கோபத்துடனும் தீவிரத்துடனும் பேசுவார்கள். ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கையில் இருக்க வேண்டிய கருணையையோ அல்லது மன்னிக்கும் மனப்பான்மையையோ அவர்கள் கொண்டிருக்க மாட்டார்கள். இவர்களுக்கு அமெரிக்காவின் உண்மையான சாராம்சம் புரியவில்லை. தோமஸ் ஜெஃபர்சன் மற்றும் ஹென்றி சாய்கர், அதாவது இந்த தோமஸ் ஜெஃபர்சன் முதல் அவரில் இருந்து இந்த ஹென்றி ஹைசர் வரை இத்தகைய உண்மையான குறைகள் இருந்த போதிலும் நாம் அனைவரிடமும் மிகுந்த வலிமை வெளிப்படும் தருணங்கள் உள்ளன. எங்கள் அனைவரிடமும் மிகுந்த வலிமை வெளிப்படும் தருணங்கள் உள்ளன என்பதை நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் பாதிக்கப்பட்டவர்களும் அதே சமயம் அந்த அவர்களிடம் அதை புரிந்து கொள்பவர்களும் வாழ்கிறார்கள் என்று கூறியிருக்கின்றார். மிகவும் லட்சியம் கொண்ட தலைவர்கள் மற்றும் கட்டுமான வல்லுநர்கள் முதல் என் தாத்தா போன்ற பில்டர்ஸ், அவருடைய தாத்தா ஒரு உருக்கு தொழிலாளியா இருந்தவர் என்பதைத்தான் கூற வருகிறார். பில்டர்ஸ் வரை அபாயகரமான பாலைவன பகுதியை வரலாற்றிலேயே மிகவும் பெருமைக்குரிய நாகரிகமாக மாற்றியதில் அவர்கள் அனைவரும் தங்கள் பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். அதாவது, ஒரு அமெரிக்காவை உருவாக்குவதற்கு அவர்கள் எவ்வளவு தூரம் தங்கள் உழைப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்றதான் அவர் கூற வருகிறார். எனவே எனது சக குடிமக்களே, இந்த 250வது ஆண்டு விழாவில் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது இதுதான். உங்கள் சக குடிமக்கள் மற்றும் உங்கள் நாடு குறித்து ஒருதலைப்பட்சமான அல்லது மேலோட்டமான என்றதுக்கு அவர்கள் கூறுகிறார்கள் 2 dimensional என்று சொல்லி பார்வையை நீங்கள் நிராகரியுங்கள். அமெரிக்கா என்பது ஜீரோ சம் கேம் போன்ற ஒரு போட்டித்தளம் என்ற எண்ணத்தை நிராகரியுங்கள். ஏனெனில் அது அப்படியல்ல. பாலைவனத்திலிருந்து ஒரு மகத்தான நாகரிகத்தை மக்கள் செதுக்கி உருவாக்கியதே எமது வரலாறு. நாட்டின் தவறுகளையே மட்டும் பார்த்து அதன் கருணையையும் மகத்துவத்தையும் காணாத அந்த பார்வையை நிராகரியுங்கள். நாம் செய்த அனைத்தும், ஒரு நாடாக நாம் சாதித்த அனைத்தும் நாம் ஒன்றிணைந்து செய்தவைதான்.
ஒவ்வொருவரும் பிரிந்து நிற்கும் குடிமக்களாக அல்லாமல் பொதுவான எதிர்காலத்துக்காக உழைக்கும் சாதாரண மக்களாகவே நாம் அவற்றை செய்தோம். அதாவது இந்த வான்ஸின் உரை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இந்த வான்ஸின் உரையை பொறுத்தவரையில் தற்போது அமெரிக்கா தொடர்பாக எழுந்திருக்கின்ற எதிர்மறையான கருத்துக்களுக்கான ஒரு பதிலடியாகத்தான் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். இதனிடையே ரஷ்யா உக்ரைன் போரை பொறுத்தவரையில் இன்று ரஷ்யா கிட்டத்தட்ட 450க்கு மேற்பட்ட உக்ரைன் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் ரஷ்யாவின் சந்தை பகுதியில் வீழ்ந்த ட்ரோன் ஒன்றினால் கிட்டத்தட்ட 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே சமயம் ரஷ்யா தொடர்ச்சியாக தனது முன் நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. டொன்பாஸ் பகுதியை முழுவதாக ரஷ்யா கைப்பற்றிவிடும் என்றும் கூறுகிறார்கள். அதே சமயம் இப்போது கூறுகிறார்கள் பெலாரோஸ் மீது உக்ரைன் ஒரு தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்றும், இதனிடையே ரஷ்யா போலந்தை தாக்கும் என்று அமெரிக்காவின் புலனாய்வுத்துறை போலந்தை எச்சரித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த போர் தொடர்பாக சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் சர்வதேச அரசியல் ஆய்வாளருமான ஜோன் மெசைமர் என்ன கூறியிருக்கிறார் என்றதை நாங்கள் இங்கு பார்க்கலாம். அதாவது அவர் ஒன்றை கூறுகிறார் என்னென்று சொன்னால், நான் அடிக்கடி ஒரு தர்க்கத்துக்கு முரணான வாதங்களை எதிர்கொள்கிறேன் என்று கூறியிருக்கின்றார். அதாவது ஒரு நிஜத்துக்கு புறம்பானதை பலர் கதைப்பதை தான் பார்த்திருக்கிறேன் என்றும், உதாரணமாக உக்ரைன் வெற்றி பெற்று வருவதாகவும் ரஷ்யா பெரும் இழப்புகளை சந்திப்பதாகவும் உக்ரைனியர்கள் தங்கள் பகுதிகளை மீட்டெடுத்து வருவதாகவும் அனைவரும் தெரிவிக்கின்றனர். ஆனால் உயிரிழந்தவர்களின் உடல்களை பரிமாறிக்கொள்வது தொடர்பான புள்ளி விவரங்களை பார்த்தால் அதன் விகிதம் 1க்கும் 20க்கும் அல்லது 1க்கும் 40க்கும் என்ற அளவில் இருக்கின்றது. அது என்னென்று சொன்னால், ஒரு ரஷ்ய படையினரின் உடலை இவர்கள் கொடுக்கும் போது ரஷ்யா 20 அல்லது 40 உக்ரைன் படையினரின் உடலை கொடுக்கின்றது. அதாவது இந்த விகிதம் 1க்கு 20 1க்கு 40 உள்ளது. அதாவது ஒப்பீட்டளவில் குறைவான எண்ணிக்கையான ரஷ்யர்களின் உடல்களுடன் ஒப்பிடுகையில் மிக மிக அதிக எண்ணிக்கையான உக்ரைன் படையினரின் உடல்கள் கொடுக்கப்படுகின்றன. இதில் என்ன தர்க்கம் இருக்கின்றது என்று கேட்டிருக்கின்றார். ரஷ்யா பெரும் இழப்புகளை சந்திக்கிறது என்றால் இந்த விகிதம் நேர்மாறாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு உக்ரைன் படையினரின் சடலத்தை கொடுக்கும் போது உக்ரைனர்கள் 20 ரஷ்ய படையினரின் சடலங்களை அல்லது 40 சடலங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் நிலைமை அவ்வாறாக இல்லை. இதற்கு அவர்கள் இப்படி பதிலளிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் என்னென்று சொன்னால், இந்த கேள்விக்கு, அதாவது ஏன் இந்த சடலத்தின் விகிதம் மாறுபடுகிறது என்று சொன்னால், அவர்கள் கூறுகிறார்கள், ரஷ்யர்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துவதால் தங்கள் தரப்பு வீரர்களின் உடல்களை மீட்டுச் செல்வதாலும் அப்படி இருக்கலாம் என்று. ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்துகிறது. ரஷ்யா படையினர் தங்கள் படையினரின் உடல்களை எடுத்துச் செல்கிறார்கள். எனவே உக்ரைனால் கைப்பற்ற முடியாது என்று கூறுகிறார்கள். ஆனால் உக்ரைனர்கள் பகுதிகளை மீட்டிருக்கிறார்கள் என்று நாம் ஒரு நேரத்தில் கேள்விப்படும் போது ரஷ்யர்களால் எப்படி தொடர்ந்து தாக்குதல் நடத்த முடியும்? இப்ப உக்ரைன் கூறுகிறது, தாங்கள்தான் தாக்குதல் நடத்துகிறோம், இடங்களை பிடிக்கிறோம் என்று சொன்னால் ரஷ்யர்கள் எப்படி தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்த முடியும் என்ற கேள்வியும் இருக்கின்றது. அதற்கான பதில் இல்லை. இழப்புகளை பற்றி பேசும்போது இப்போது நியூயார்க் டைம்ஸ் என்ன போட்டுக்கின்றன, சமீபத்திய இழப்பு விகிதங்கள் குறித்து ஒரு கட்டுரையை அது வரைந்திருக்கின்றது. அதில் இழப்புகள் என்பது போர்க்களத்தில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களை குறிக்கின்றது. அந்த கட்டுரை வாஷிங்டனை சேர்ந்த சிந்தனை குழுவான CSIS என்று சொல்கிறது, சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் என்று சொல்றது. அதன் தரவுகளின் அடிப்படையில் இரு தரப்பிலும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மதிப்பீட்டை பொறுத்தவரையில் 4,50,000 ரஷ்ய படையினரும் 1,25,000 தொடக்கம் 1,50,000 வரையிலான உக்ரைன் படையினரும் கொல்லப்பட்டதாக அந்த நியூயார்க் டைம்ஸ் அந்த கட்டுரையில் தெரிவித்திருக்கின்றது. சரி, இப்ப உக்ரைனியர்கள் 1,50,000 பேர் என்றும் ரஷ்யர்கள் 4,50,000 பேர் என்றும் வைத்துக் கொண்டார் இறந்தவர்கள். இது 1க்கு 3 என்ற விகிதமாக இருக்கின்றது. அதாவது கொல்லப்படும் ஒவ்வொரு உக்ரைன் வீரர்களுக்கும்
3 ரஷ்யர்கள் கொல்லப்படுகிறார்கள் என்றே அதன் அர்த்தமாக இருக்கும். ஆனால் இதை நம்ப முடியவில்லை. இது உண்மையாக இருக்க முடியாது. இந்த எண்களை அவர்கள் எப்படி எடுக்கிறார்கள் அல்லது எப்படி அதை தீர்மானிக்கிறார்கள் என்பது யாருக்குமே புரியவில்லை. போர்க்களத்தில் ஏற்படும் முக்கிய இழப்புகள் பீரங்கி தாக்குதல்களால் தான் ஏற்படுவதுண்டு. ஒரு படைத்துறை ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தால் போர்க்களத்தில் ஏற்படுகின்ற பெருமளவான இழப்புகள் பீரங்கி ஆட்லரை பீரங்கிகள் தாக்குதல் அல்லது மோட்டார் தாக்குதலால் தான் இடம்பெறுவது உண்டு. ஆனால் போரின் பெரும்பகுதி காலத்தில் நாங்கள் பார்த்தால் ரஷ்யர்களின் பீரங்கி தாக்குதல் திறன் தான் அதிகமாக இருக்கின்றது. பல்வேறு மதிப்பீட்டுகளின்படி 5க்கு 1 அல்லது 7க்கு 1 அல்லது 10க்கு 1 என்ற வீதத்தில் இருக்கின்றது. அதாவது ரஷ்யா 10 பீரங்கிகளை பயன்படுத்தினால் உக்ரைன் ஒரு பீரங்கியை தான் பயன்படுத்துகிறது அல்லது 7க்கு 1 என்ற வீதத்தில் இருக்கின்றது. அண்மையில் ரஷ்யா வடகொரியாவில் இருந்து கூட 1 மில்லியன் 153 மில்லிமீட்டர் ரக பீரங்கி குண்டுகளை ஆட்லரி குண்டுகளை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் வானிலிருந்து வீசப்படும் ஸ்மார்ட் குண்டுகள் என்று சொல்கின்றது மற்றும் வழிகாட்டல் பீரங்கி குண்டுகள் கிளைட் ஆட்லரி ஷெல் என்று கூறுவது பற்றி என்ன சொல்லுவது என்றும் இப்போது ஒரு கேள்வி இருக்கின்றது. ரஷ்யர்களிடம் எண்ணற்ற அளவில் இத்தகைய குண்டுகள் உள்ளன. அவற்றை அவர்கள் தொடர்ந்து உக்ரைன் மீது பொழிகிறார்கள். அதைத்தான் நான் இப்போது கூறுகின்றேன். அதாவது வடகொரியாவில் இருந்து கூட அவர்கள் தங்களுக்கான தேவையான குண்டுகளை வரவழைத்திருந்தார்கள். ஆனால் உக்ரைனர்களிடமோ இத்தகைய குண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு முடிவு நிலைக்கு வந்துவிட்டது என்றுதான் கூறலாம். என்று சொன்னால் ஒன்று அவர்கள விநியோக வழிகள் பெருமளவில் நன்றாக இல்லை. இரண்டாவது அவர்கள ஆயுத களஞ்சியங்கள் மற்றது விநியோகம் துருக்கி கூடாக கப்பலில் சரக்கு கப்பலில் களவாக கொண்டு போவது, போலந்து கூடாக ட்ரெயினில் கொண்டு போறது எல்லாவற்றையும் ரஷ்யா தாக்கி அழித்துக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் அவர்களிடம் இந்த பீரங்கி குண்டுகள் அவர்களிடம் இல்லை என்றுதான் கூறுகிறார்கள். ரஷ்யர்கள் தொடர்ந்து தாக்குதலை நடத்துகிறார்கள் மற்றும் தங்கள் தரப்பு உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்கிறார்கள் என்று கூறுபவர்களின் வாதத்தில் மறுக்கப்பட வேண்டிய விடயங்களும் உள்ளன. முதலாவதாக உக்ரைனியர்களும் பெருமளவில் தாக்குதல்களை நடத்தியுள்ளனர். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா கேர்க்ஸ் படை நடவடிக்கை, கேர்க்ஸ் பகுதியில் இடம்பெற்ற படை நடவடிக்கையை பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டில் அவர்கள் மேற்கொண்ட புகழ்பெற்ற கோடைக்கால எதிர்த்தாக்குதல் நடவடிக்கை என்று அதனை கூறுகிறார்கள். அது ஒரு மின்னல் வேக தாக்குதலாக இருந்தது. ஆனால் உக்ரைன் படைகளை அசோவ் கடல் பகுதிக்கு கொண்டு சென்று ரஷ்யாவின் போர் முனையை 2ஆக பிளக்கும் என்று, அதாவது அந்த படை நடவடிக்கை அப்படியே அசோவ் கடல் பகுதியை நோக்கி சென்று ரஷ்யாவை 2ஆக பிளக்கும் என்றுதான் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் நடைபெற்றது எதிர்மாறாக. ஆனால் போரின் முதல் ஆண்டில் கேர்சன் மற்றும் கார்கோவில் உள்ள உக்ரைனியர்கள் நடத்திய தாக்குதல்களால் ரஷ்யர்கள் 2 தோல்விகளை சந்தித்திருந்தார்கள். ஆனால் உக்ரைன் இராணுவம் தற்போது மேற்கொண்டு வரும் எதிர்த்தாக்குதல் நடவடிக்கையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அதாவது இந்த போரில் உக்ரைன் பல முறை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. எனவே அது எப்போதும் தற்காப்பு நிலையில் மட்டுமே இருக்கின்றது. அதாவது தாக்குதல் நிலையில் அவர்கள் இல்லை, தற்காப்பு நிலையில் தான் இருக்கிறார்கள். அதாவது பொதுவாக தற்காப்பு நிலையில் இருக்கும் போது இராணுவம் குறைவான இழப்புகளையே சந்திக்கும். எனவே நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட புள்ளி விவரங்கள் அப்படி இருப்பதில் ஆச்சரியமில்லை என்று சிலர் வாதிடுகிறார்கள். ஆனால் இத்தகைய வாதங்களை கொண்டு அந்த புள்ளி விவரங்களை நியாயப்படுத்த முடியாது. அவை அர்த்தமற்றவை. உண்மையான புள்ளி விவரங்கள் தெரிய வரும் போது உக்ரைனிய தரப்பில் 10 லட்சம், அதாவது 1 மில்லியன் இழப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதுவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மட்டும் 1,50,000 என்று கூறுவது மிகவும் குறைவானது என்று நான் நினைக்கிறேன் என்று மெர்சாய்மர் கூறியிருக்கின்றார். இருப்பினும் இவை அனைத்தும் உண்மைகள் என்று முன்வைக்கப்படுகின்றன. அதாவது ஒரு பொய்யை பல தடவைகள் கூறினால் அது உண்மையாகிவிடும் என்று கூறுவார்கள். அதே போலதான் இந்த உண்மைகளின் அடிப்படையில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இப்போது என்ன நடக்கிறது என்பதை மதிப்பிடவும் நமது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்று கணிக்கவும் மக்கள் முயற்சிக்கிறார்கள். இந்த புள்ளி விவரங்களை நம்புவது சாத்தியமற்றது. அவை அபத்தமானவை. ஆனால் அவற்றை நம்புபவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த புள்ளி விவரங்களை அடிப்படையாக கொண்டு ரஷ்யாவுக்கு எதிரான மோதலின் தீவிரத்தை அதிகரிக்கவும் உக்ரைனுக்கான ஆதரவை அதிகரிக்கவும்
ரஷ்யாவை முறியடிக்க ஒரு வல்லரசாக அதன் இருப்பை முடிவுக்கு கொண்டு வரவும் அவர்கள் இப்போது தங்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அத்தகையவர்கள் பலர் இப்போதும் இருக்கிறார்கள். நான் என்னை கேட்டுக்கொள்கிறேன், அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை? அவர்கள் சும்மா புனை கதைகளை அளக்கிறார்கள், காற்றில் இருந்து புள்ளி விவரங்களை உருவாக்குகிறார்கள். நான் நியூயார்க் டைம்ஸ் பற்றி பேசுகிறேன், இல்லை, அது அப்படி இல்லை என்றுதான் என்னால் கூற முடியும் என்று நசைமர் கூறியிருக்கின்றார். மாறாக அவர்கள் இந்த புள்ளி விவரங்களை நம்புகிறார்கள். ஒரு விதமான கண்ணோட்டம் அவர்களின் பார்வையை மறைத்து விடுகின்றது. அதை அவர்கள் உணர்வதில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக இறுதியில் நம்மிடம் இருப்பவர்கள் தங்கள் நம்புவதை உண்மை என்று தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக் கொள்வதை இந்த மேல் வர்க்கத்தினர் தான் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு தவறான பிம்பம் அல்லது கதைக்களம். ஆனால் அதையே வழிகாட்டியாக கொண்டு அவர்கள் தொடர்ந்து முன்னேறுகிறார்கள் என்று கூறியிருக்கின்றார். என்ன கூற வருகிறார் என்று சொன்னால், அதாவது ஒரு தவறான தகவல்கள், தவறான புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை வழிகாட்டியாக கொண்டு முன்னேறுகிறார்கள். எப்போதும் தகவல்களோ அல்லது புள்ளி விவரங்களோ அல்லது இவன் வரலாறு கூட தவறாக இருந்தால், தவறான வரலாறோ தவறான தகவல்களோ தவறான புள்ளி விவரங்களோ ஒரு நாளும் வழிகாட்டியாக செயற்படாது என்பதைத்தான் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த ஈரான் அமெரிக்க போர் சற்று ஓய்வு நிலையில் இருக்கின்ற நேரத்தில் ரஷ்யா மீதான தாக்குதல்கள் மிக தீவிரமாக இடம்பெற்று வருகின்ற நிலையில்தான் இந்த ஒரு நேர்காணலை மெசைமர் வழங்கியிருக்கின்றார். இன்றைய நாங்கள் செய்தி ஆய்வுகளை இத்துடன் முடித்துக்கொண்டு நாளை மீண்டும் அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திப்போம், செய்தி ஆய்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். உங்களுக்கு இது பிடித்திருந்தால் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ இதை அனுப்புங்கள், அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது எங்களுக்கு இந்த தகவல்களை நாங்கள் தனியாக உலக நகர்வுகள் மட்டும் செய்வது இல்லை. இலங்கை தொடர்பாகவும், இலங்கை என்று சொன்னால் நமது தாயகத்தில் இடம்பெறுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும், அரசியலோ படைத்துறை ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ மக்களின் பிரச்சனை ரீதியாகவோ பலவற்றை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அது பெருமளவான மக்களை போய் சேருவதுதான் எங்களுக்கு முக்கியமானது. அதற்கு உங்கள் உதவிகள் தேவை. நன்றி, வணக்கம்.